ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹ. வணக்கம். இந்த 2026 மார்ச் ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்லணும். எப்படின்னா, நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் யாரு சார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஜாதகம் கொடுக்கும்போது அவர் உங்க லக்னம் என்னன்னுட்டு கண்டுபிடிச்சு உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவர் சொல்லணும். எல்லாமே இல்ல, சில கொஞ்சம் ஒரு உங்க லைஃப்ல நடக்கிற இவெண்ட்ஸ் சொல்லி உங்க லக்னம் என்ன லக்னம் உங்களோடது அது கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் எப்பவுமே சரியா இருக்காது. ரெண்டாவது நம்ம பாஸ்ட் சொல்றவருக்கு நம்ம ஃபியூச்சர் சொல்ற ஒரு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி நாமே அவர் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது அவர் பூஜை பத்தி சொல்லும்போது, ரெமெடிஸ் பத்தி சொல்லும்போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இருக்கிற அந்த ரெமெடிஸ் தான் சொல்லணும். எப்படின்னா, ஜபம், மந்திர ஜபம், தானங்களை பத்தி. ஸோ அது விட்டுட்டு ஜோதிடத்துல இல்லாத தோஷங்களை பத்தி, கால சர்ப்ப தோஷம், என்னென்ன தோஷங்கள் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நியூமராலஜி படி, டேரோட் கார்டு, இது எல்லாமே ஜோதிடம் கிடையாது. அதே மாதிரி காஸ்ட்லியான பூஜைகள் எல்லாம் நம்ம ஜோதிடத்துல இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராலையும் நம்ம தலையெடுத்த மாற்ற முடியாது. ஸோ இப்போ நான் கோடீஸ்வரர் ஆகணும், நான் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும், இதெல்லாம் ஏதாவது பூஜை பண்ண நடக்குமான்னு கேட்பாங்க. அது அப்படியெல்லாம் நடக்காது. உங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும் நடக்கும். அந்த டெஸ்டினியை நாம அக்செப்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நாம பண்றதுக்கு அவர் நம்ம தயார் பண்ணணும். யாரு? அஸ்ட்ராலஜர். ஸோ இந்த மாதிரி நீங்க உண்மையான ஜோதிடத்தை யார் இருக்காங்களோ அவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னிக்கலா ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு, இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுன்னா ஒரு ஈஸி கிடையாது, ரொம்ப டைம் வேணும். ஸோ ராசியிலேருந்து, லக்னத்திலேருந்து, பாத லக்னத்திலேருந்து, ஸோ நிறைய தசைகள் இருக்கு. சில பேருக்கு விம்சோத்திரி தசை மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க 48 தசை பீரியட்ஸ் இருக்கு. யோகினி தசை, சர தசை நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி கைரேகையும் பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. கும்ப ராசி 2026 மார்ச் மாதத்துல இந்த கும்ப ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம பார்க்கலாம். கும்ப ராசியை நீங்க பார்த்தா 5 கிரகங்கள் இருக்கு. ஸோ இது சப்தம பாவத்தில் இருக்கிற ஒரு மலெஃபிக் பிளானட், ஒரு அசுபமான கிரகம் கேது கிரகம் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில பிரச்சனை, நெகட்டிவ் ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஏதாவது சண்டை வர சான்சஸ், பெரிய சான்சஸ், சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையா இருங்க. நீங்க இந்த கம்யூனிகேஷன்ல மாத்துக்கணும். நீங்க கம்யூனிகேஷன் எப்படின்னா, அந்த சண்டை வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், நீங்க அது பேசி சரி பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா, ஒரு ஜாதகம் நீங்க செலக்ஷன் பண்ணிக்கும் போதோ அவர் எப்படிப்பட்ட ஆளை நீங்க பார்க்கணும் ஜாதகத்துல. வெறும் நீங்க அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ், அவர் முகம் வச்சு சொல்லக்கூடாது. அவரோட ஜாதகத்துல இப்போ சில பேருக்கு மென்டல் இஷ்யூஸ் இருக்கும், பர்சனாலிட்டியில பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொருத்தம் பார்க்கணும். அதுக்கப்புறம் பேசி நீங்க முடிவுக்கு வாங்க. ஆனா அர்ஜென்சி இருக்கக்கூடாது. அப்படிதான். ரெண்டாவது இந்த பிரச்சனை வரும்போது ஒரு மனசுல வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா, யாரும் கூட பர்ஃபெக்ட் கிடையாது. ஏதாவது குறை இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டா 100% பியூரா இருக்கணும்ன்றதெல்லாம் போய். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிச்சு மேரிட்டல் லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணிக்கலாம். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல கூட பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் ஜாகிரதை இருங்க. ஸோ 5வது வீட்டுல இருக்கிற கிரகங்கள் பார்த்தா, நீங்க ஏதாவது புதுசான கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா, கும்ப ராசியில பிறந்தவருக்கு ரொம்ப நல்லது. இங்க இன்னொரு விஷயம் இருக்கு, சாடசாத்தி பத்தி பயம். ஸோ அதை பத்தி பயப்படாதீங்க. நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க. நீங்க ஒரு கேஎன் ராவ் எழுதியிருக்கிற அந்த புத்தகம் அஷ்டம சனி கண்டக்ஷன், ஒரு ரிசர்ச் புத்தகம். இங்க இந்த டைம் பீரியட்ல, இந்த சாடசாத்தி டைம் பீரியட்ல சக்சஸ்ஃபுல் ஆனவர் ஜாதகத்தை அவர் அனலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். பயப்படுறது ஒண்ணுமே இல்லை. எப்படின்னா, அப்படி உங்களுக்கு பயம் இருந்தா நீங்க ஹனுமான் சாலிஸ் சொன்னா போதும், ரொம்ப கம்மியாயிடும். கரியர்ல ரிலேட்டட் சக்சஸ் இருக்கு, ப்ரோக்ரஸ் இருக்கு, புதுசான ஜாப் கிடைக்கிற சான்சஸ், இன்டர்வியூ கொடுத்திருந்தா அங்கே கூட சக்சஸ் இருக்கு, வெளிநாட்டுக்கு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தா அங்கே கூட ரொம்ப ப்ரோக்ரஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சக்சஸ்கள் நீங்க பார்க்கலாம். ஆனா நீங்க ஜாகிரதையா இருக்கிற விஷயம் இந்த விஷயத்துல, ஹெல்த் விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற சான்சஸ் இருக்கு.
பிராணாயாமம் பண்ணுங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க, லைஃப் ஸ்டைல் மாத்திக்கோங்க. ஸோ இந்த மனசு பிரசாந்தம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் கும்பராசிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.